திண்டுக்கல் சிறுமலையில் ஜெலட்டின் குச்சிகள், பேட்டரி ஆகியவற்றோடு சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பயங்கரவாத செயல்கள் இல்லை என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து சிறுமலைக்கு செல்லும் மலைப்பாதையின் 15வது கொண்டை ஊசி வளைவில் கடந்த வியாழக்கிழமையன்று இரவு துர்நாற்றம் வீசியுள்ளது. தகவல் அறிந்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் மற்றும் வனத்துறையினர் அப்பகுதியில் தேடுதலில் ஈடுபட்டனர். அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடந்த நிலையில் அருகே 8 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் பேட்டரி கிடந்துள்ளது. சடலத்தின் மீதிருந்த ஒயரை அகற்றும் போது எதிர்பாராத விதமாக வெடிபொருள் வெடித்ததில் காவலர்கள் 2 மற்றும் ஒரு வனவர் என 3 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள், கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாயுடன் சென்று போலீசார் தடயங்களை சேகரித்தனர். மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு படையைச் சேர்ந்த 2 பெண் அதிகாரிகள் மற்றும் கியூ பிரான்ச் அதிகாரிகள் என 9 பேர் நேற்று நேரில் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஜான் ஷாபு என காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜான் ஷாபுவின் 3 மகள்களும் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவ்வப்போது ஓட்டுநராகவும் தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். குடிப்பழக்கம் காரணமாக 2 வாரங்களுக்கு முன்பு குடும்பத்தினருடன் சண்டை போட்டுவிட்டு தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து நடத்தப் போவதாக கூறி சிறுமலைக்கு வந்ததாகவும், தோப்புகளில் உள்ள கிணற்றின் பாறைகளை உடைக்க உறவினர் மூலமாக கேரளாவில் இருந்து ஜெலட்டின் உள்ளிட்ட வெடிபொருட்களை வாங்கி வந்ததாக காவல்துறை தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருக்கு வெடி வைப்பதில் முன் அனுபவம் இல்லாததால் அவற்றை இயக்கி பார்த்தபோது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்க கூடும் என விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்ததுடன் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையிலும் எதிர்மறையான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும், எதிர்பாராமல் ஏற்பட்ட வெடி விபத்தாலேயே அவர் இறந்திருக்க கூடும் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜான் ஷாபுவின் உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் புலன் விசாரணை முடிந்து விரைவில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.